பட்டணம் தலவாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம் திருக்காம்புலியூர் சின்னப்பள்ளி வளநாடு விட்டு எங்க அம்மா இருக்காடு தங்கத்தை சிவிலியும் பாலத்தலை உத்தரவு கேட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேன்னு கூட்டக்கலரியிலே நீ அந்த மாம இருந்தாலும் உத்தமாவத்தம போரு சொல்லி வாசகி அந்த வரா தெய்வமே அந்த தாமரையா வெத்தெடுத்ததவ குழந்தைய மணியங்குறிச்சிக்காரியும் அவராசி எழுந்தாடி வாடி அம்மா சாமி படுகளம்பாடையில பால் காசுன்னு ஒண்ணு வாங்கணும். அது காணிக்கு போய் கோயிலுக்கு போய் சேர்ற காசு. அதனால தாம்பாளத்தை ஒண்ணு சேர்ல போட்டு வைக்கிறேன். உங்களால என்ன முடியுமோ 500 10 500 1000 2000 5000 10,000 முடிஞ்சா ஒரு பவுன் காசு கூட போட்டீங்கன்னா அது போய் சேருமென்று சொல்லி அப்பம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே காடி தங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே காடி தங்கம்மே பல லட்சங்கடா எங்க உதரப்படை கொடுத்து சாஞ்சி வந்த மகாமணி மேலாணையிட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் கொண்ட முடியவத்து கோதையவல்ல மறையா பெத்த பெருமகளே அரைக்காடி தங்கமே நான் போட்ட படுகளத்தை போட்டளப்ப வேணும் அப்பா நான் கட்டும் படுகளத்தை களத்தளக்க வேணும் அப்பா அம்மா ராமரையா பெத்த தங்கமே அப்பா உனக்கு ஆறு மனசரகளையோ உத்தமாவத்தேனியா பெத்தெடுத்த பெருமகளா பத்தி அந்த வராத தர்மமல்ல வத்தேனியா முன்னோரு ஆட்டுரத்த முடிநாக்கு நடையலியா 500 ஆட்டுரத்த அடிநாக்கு நடையலியா அதாளை வத்தேனியா அருமையுள்ள வத்தேனியா பெரிய வத்தேனியா தட்டுமுள்ள வத்தேனியா பூப்போட்ட அழைக்கிறன கோதவழி கங்களை ஆடி அழைக்கிறன பாதவழி கங்களை அருந்தி அழைக்கிறன வண்ணமொழி கங்களை தாயாளே ராமரையா பெத்தெடுத்த பெருந்தகள் ஒட்டாடி தங்கம்மா மசக்க வந்த தல்மாறு தவசையும் மலம் மேலே ஒன்றும் மேலே 9 ஆசி மேலே 12 27 வருஷமா பாதவத்தை இருந்த நாமரையா உத்தமாவத்தடியா ஓடாடி வாங்கலம்மா பத்தியில் தவறாத தெய்வமைக்கே வாங்கலம்மா அம்மம்மா ரங்கமே அம்மம்மா ரங்கமே அம்மம்மா ரங்கமே காடி தங்கமே அங்க எல்லாம் நல்ல எல்லாம் கடந்து எருக்களங்காடு கடந்து ஒத்த மரக்காட்டை கறந்து கொட்டை மரம் தான் தலைக்கு அங்க ஆன விளைஞ்ச பக்க முதா விளையுதப்பா
குறத விளைஞ்ச பக்கம் இன்னைக்கு கம்பா விளையுதப்பா கண்டம் படிகளத்தை வாக்க நல்ல போறக்கு உத்தமா பத்தினி நான் வாடி அழைக்கிறேனே உனக்கு மனமா வரந்தலையோ உன்ற மனமா வரத்திலையோ மனவாட்டமாகலையோ நாம அண்ணமாற பார்க்க நல்ல போக வேணும் தங்கமே நீ அங்கம் தனிப்புகளே நீ அருமமுள்ள பத்தினியே நீ அங்கமெல்லாம் பெருத்தவளே வரகுண்ணா குடியில பிறந்தவளே அந்த படிய குறிச்சி தாமரை கவடிச்சு வகுத்தில் உதிச்சவளே ரோசம் எடுப்பிலையோ உனக்கு மீசதுடிச்சு அண்ணே அட மிக அவமான அண்ணே அந்த 18 தடவா சொல்லிட்டு என்ன விதமாடி வார எட்டி வைக்க கால்களுக்கு தங்க கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடம்மா தாமி சல்லாடம்மா கால்களுக்கு அடி மல்லியப்பூ அங்க தள்ளாடம்மா தாயே அரைக்காடி தங்கமே நீ ஓடி ஒழிய வேண்டாம் ஒரு நாள் பார்க்க வேண்டாம் ஆடி ஒழிய வேண்டாம் வந்தனை தெய்வமே முந்தானையோ அம்மா ஆன முகம் அங்க பதத்திருக்கு சொல்லி கட்டுவா அந்த முந்தானையோ அங்க குதிரை முகம் அங்க பதத்திருக்கு ஆடி வர வேணும் அந்த அருகாணி அந்த பத்தினியா அந்த தாமரை கவனிச்சு வத்தலை தடுத்து மேல ஆணையிட்டு வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறது ஒன்று விளையாடு கேட்கல சொன்னா 14 வருஷமா நான் படுகளம் போட்டு எழுப்பி ஆத்தா என்ற புண்ணியத்தை அத்தனை 3 பாதத்தில் வச்சு அழைக்கிறேன் அருக்காளி தங்கமணி அந்த போனாலு எனக்கு ஒரு எண்ணி மேல இறங்கி வந்து எனக்கு உத்தரவு கொடுக்காட்டி இன்னைக்கு ஆன கொப்பரைய அருக்காட்டு கொப்பரைய நான் கொப்பரை கமத்தி உன்ற வேருக்கு பங்கம் கொண்டாந்து இன்னைக்கு இல்லாத சாமிய எழுத்துக்கள் கட்டி பார்க்காத சாமிய நான் மரச்சனல கட்டி ஆத்தங்கர காவேரியிலே அடுக்குமல்லி பூப்பாலே அங்க மூணு ஒன்றா குப்பளிச்சது சத்தியம் சொன்னா அந்த மண்டபத்தை பல்கிற செல்லாண்டியவோ இன்னைக்கு குல தெய்வமா இருந்து தேரோடு வீதியிலே தேர்க்கால இணைச்ச சத்தியம் சொன்னா உங்க ஆத்தா தாமரக்க வந்துச்சு 24 வருஷம் 21 வருஷம் அந்த தவசு மேல இருந்து வரமாக்கி 3 மக்களை பெற்ற சத்தியம் சொன்னா இன்னைக்கு பூக்காத வரடி ஊக்க வச்ச சாமி காக்காத வரடி காய்க்க வச்ச சாமி அந்த மலையாளி வந்த அந்த மாயம் பெருமாளே தேக்கிற மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா பார்க்கிற மேல் பள்ளி கொண்ட வரந்தா மகேசவா சத்தியத்தனத்தி மேல் சங்கு சேவண்டி அடமானம் வச்ச சத்திய வாக்குன்னு சொன்னா இன்னைக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அருக்காடி தங்கமாவா காது மடல் எடுத்து தாளமட பூண்டு அந்த படி வளநாட்டை எல்லாம் விட்டு சிவலிபாலத்தல்லைக்கு நீ ஊட்டி ஓட்டி வந்து எனக்கு கொண்டாட ஒரு இடத்து அண்ணன் படுகளத்தை அருக்காடி போர்க்களத்தை
நான் போட்டலுக்கு சத்தியம் சொல்லிட்டு சொன்னா ஏத்தனை கலசம் நான் குப்பரை கமித்தி கட்டான கட்டி காலோடு வால் கட்டி நான் கட்டு கட்டி மெய்யறக்கி நான் கொண்டாந்த கருப்பனு இன்னைக்கு கொடியேற்றி போறோம் பாக்குறியா இந்நேர வேளையிலே அப்பா அங்கே கிட்டி முழங்குது மகமணிய தங்க கலசம் அங்கே கிட்டி முழங்குது மகமணிய தங்க கலசம் கொடி நட விட்டு போன கருப்பனவே கொடிகளை நட விட்டு போறானே கருப்பனவே வீரமலை காட்ட விட்டு விளையாடி வரணும் அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது மகமணிய தங்க கலசம் அங்கே கிட்டி முழங்குது அதோ வரதங்க அவ ஆடி வரதங்க ஐயா அங்கே ஆடி வராளா தங்க ஆடி வராளா ஆனந்த தும்பி கொட்டி ஆடி வராளா தேடி வராளா தங்க தேடி வராளா அடிகளா பார்க்க நோக்கி ஓடி வராளா ஆடி வராளா தங்க ஆடி வராளா ஆனந்த தும்பி கொட்டி ஆடி வராளா தேடி வராளா தங்க தேடி வராளா அடிகளை எல்லாம் நோக்கி ஓடி வராளா உத்தமாபத்திரி ஒரு சொல்லுவா ஸ்ரீ சத்தியம் தவறா தெய்வ சிவிலையும் பாலத்திலே எனக்கு அருக்காணி தங்கம் பார்த்த படுகளத்தை பார்க்க எனக்கு உத்தரவு கொடுத்தாளம்மா சாமி எந்த ஊர்ல போய் படுகளம் போட்டாலும் முதல் தங்கா வந்தாத்தான் படுகளமே படிக்க முடியும் இல்லையாக்கா ஏத்தனை கலசத்தை குப்பரை கமிச்சு கட்டிட்டு போயிருவேன் கட்டிட்டு போறதுன்னா அந்த அன்னமார் சாமிக்கு இந்த எல்லையிலே போசை இல்லாத இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கு அருக்காணி தங்கமாவோ எனக்கு உத்தரவு கொடுக்க வந்துட்டா சாமி இப்போ படுகளத்தை பாடி முடிக்கிறோம் கதையா படிச்சா 48 நாள் படிக்கணும் படுகளம்ங்கிறது ஒரு நாள் ஒரு பொழுது படிக்கிற படுகளம் அந்த படுகள கான்செப்ட் என்னன்னா அன்னமாரி முதல்ல செத்து போயிட்டாங்க படுகள காட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் புதுசு ஒன்றும் சொல்ல செத்து போயிட்டாங்க அன்னமாரி எழுப்ப வேணும் இன்னைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணங்காரிட்டு சொத்து கேட்கறாங்க ஆனா அருக்காணி தங்கம் சொத்து கேட்கல அண்ணனை உசுரோட எழுப்பணும்னு சொல்லி வரம் கேட்டா இப்ப தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு போன் இருக்குது போன் பண்ணி சிவிலியம் பாலத்துக்கு ஒரு இளவாய் போன சொல்லலாம் அந்த காலத்துல எப்படி சொல்றது புறாவை பந்தை விடுவாங்களா கழுகுல கால் கட்டி விடுவாங்களா மொசல கட்டி விடுவாங்களா ஏன்னா அருக்காணி தங்கம் மின்னேறு நடக்கிறதுக்கு சக்தி வாய்ந்து பிறந்தவன் பெரிய அண்ணனுக்கு 10 ஆனப்பழம் சின்ன அண்ணனுக்கு 8 ஆனப்பழம் சாம்பனுக்கு 100 ஆனப்பழம் அத்தமானுக்கு 7 ஆனப்பழம் அருக்காணி தங்கத்துக்கு என்ன வரம்னா ஏன்னா வரத்துல பிறந்தவே இல்ல நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்ற வர அவளுக்கு இருந்தது இப்போ போகும்போதே சொன்னா பண்ணி மேல சண்டை போகாதீங்கன்னா கேட்காது போனாங்க பண்ணி எடுத்தாங்க வேட்டு நினைச்சாங்க இன்னைக்கு மாயம் பெருமாளும் அரசூர் தம்போட்டோ சின்ன பெரியன்னு எல்லாரும் செத்து போனாங்க இங்க என்ன அடையாளம் வச்சுட்டு போனான்னா நிலக்கண்ணாடி அணையா விளக்கு புனையல் பாம்பு அடக்கோழி ஜாவது புனைய பாம்பு விரியுது காராம்பசு மாடு கருகட்டு கரகண்ணி ஈணுது நிலக்கண்ணாடி உழையுது அங்க ஆணைகட்ட கேட்டுத்தாரே அங்க அரளிப்பு வாதா முளைக்க குதிரை கட்டும் கட்டுத்தார கொட்ட போவந்தா முளைக்கும் அருக்காளி தங்கம் என்ன விதம் எழுது போறாய் நேர வேளையில தலைமையில சேலையிட்டு ஐயோ அண்ணா 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 நீங்க சாத்துயாரு அண்ணா தன்னல் மேலு கண்ணாடி நீங்க சாத்தி வேலியா வந்தா அம்மா 6 சாயம் வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க எல்லாம் முன்னால கூட்டிட்டு வாங்க 6 சாயம் வந்தாலும் எல்லாம் இங்க இருக்கோனே வீட்டுல போய் படுகளை முழுந்துட்டான் வந்து எழுப்புமான்னு சொல்லிட்டு இங்க விழுந்தா எழுப்பி விடுவேன் படுகளை முழுந்துட்டா எழுப்பணும்னா இங்க இருக்கோனே 6 காரில் வந்தாலும் முன்னால கூட்டிட்டு வாங்க சாமி தயவு செய்து கூட்டிட்டு வாங்க அருள் வந்தா யாரும் வீட்டுக்கும் போயிடாது அம்மா உனக்கு சாத்தந்தீரன்னியார சன்னல் மேல் கண்ணாடி பூசந்தீரன்னியாரு ஒட்டி மேல் கண்ணாடி அண்ணாடி கச்சாத்தி வேலையா வந்தா அண்ணாடி கச்சாத்தி வேலையா வந்தா சாமி வணக்கம் அப்பா சாமி நரி கோட்டையில தந்தானம் வாசம் அப்பா அண்ணா 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 அண்ணான்னு சொல்லி அருக்காணி தங்கம் அழுது என்ன விதம் போனா இந்நேர வேளையிலே
போட்டு அருக்காணி அழுதுட்டு போறான். எங்க வரா தெரியுமா? அருக்கு மாளிகைக்கு போறான். பெரிய நம்மடாடி பேசா திருமுகம், சின்ன நம்மடாடி சிரிக்கா திருமுகம். பெரிய நம்மடாடி பேசவே மாட்டாரு, சின்ன நம்மடாடி சிரிக்கவே மாட்டான். போய் என்ன சொன்னா, அட நாங்க மாதிரியாளா, அடி நான் முடிச்ச சண்டையாளா, ஐயோ சண்டாள பாவிகளா, உங்க புருஷன் மாறி இருவரும் மாண்டு படிச்சு போனாங்க வடுகளை காட்டிலே. இன்னைக்கு பச்சனோ சேலை கட்டி, ஐயோ பச்சை நல்ல சேலை கட்டி வாங்கி இருவரும் வாதையில வந்து இனவாக்க கெளுத்தி எம்பா பக்கம் வந்தா யோகம்பா. ஐயோ நங்க நீ பச்சையும் பட்டளந்து, ஐயோ ஐயோ நங்க இன்னைக்கு பச்சையும் பட்டளந்து வாங்கி மாறு இருவரும் வெள்ளப்பட்டெடுத்து வீதி வெளியே வந்தா, அங்கே வெள்ளை கெளுத்தி அம்பா கண்டாலும் தோசமும்பா. ஐயோ நாங்க ஒரு மணி ஒரு சரடு உக்கழுத்து நச்சரடு, இன்னைக்கு உக்கழுத்து நச்சரடு உம்புறத்தன் இருக்க மட்டும் இன்னைக்கு எடுத்து மஞ்சள் 7 மட்டும் அந்த தேப்ப இன்னைக்கு உம்புறது காலமுங்க. நாங்க அந்த உக்கழுத்து நச்சரடு இன்னைக்கு உருக்கி காலிட்ட வல்லோ, உருக்கி காலிட்ட வல்லோ. ஒரு அருக்கு ரொப்பதம்மா, ஒரு அருக்கு ரொப்பதம்மா, உம்பரப்பே சம்மதம்மா. ஐயா நாங்க இன்னைக்கு நடுக்காலத்து நச்சரடு, நடுக்காலத்து நச்சரடு. ஐயோ நாங்க இன்னைக்கு நாட்டாறு உள்ள முட்டு, நாட்டாறு உள்ள முட்டு நீங்க நல்லா எடுப்பீங்க, 4 மஞ்சள் எடுப்பீங்க. ஐயோ நாங்க உன்ன நட்டாரும் போனான்னு, நட்டாரும் போனான்னு அந்த நடுக்களத்து நடிச்சரட்டு இன்னைக்கு நறுக்கி எடுக்கவல்லோ. இன்னைக்கு நாட்டாருக்கு சம்மதமோ, நல்பொறுப்பே ஒப்பதம்மா, நல்பொறுப்பே ஒப்பதம்மா. ஐயா நாங்க இன்னைக்கு கொத்தோட கொத்து மல்லியா, கொத்தோட கொத்து மல்லியா, இன்னைக்கு கூடையில வந்த மல்லியா, கூடையில வந்த மல்லி. அது கரூர் சந்தையிலே கூருக்கு 8 நானு ஒரு கட்டியே வைக்கும்னா. ஐயா நாங்க அட 9 உள்ள போட்டு கொத்தோட கொத்து மல்லிய கூடையில வந்த மல்லி கொண்டாந்தரைக்கி வச்சு குணமா வேலை போட்டு, ஐயா நாங்க இன்னைக்கு குணமா வேலை போட்டு குணம் போட்டு எடுத்துடுவேன். இன்னைக்கு சண்டாள தேசத்தில் ஏறி வெள்ளப்பட்டு எடுத்து வீதி வெளி வந்தாக்கோ இன்னைக்கு கண்டா பாதகத்தையே பாதி மக தோசை பண்ணு. ஐயா நாங்க அருக்காணி தங்க அழுது புலம்பும் போது நங்கம்மாருக்கு 2 பேரும் சிரிச்சு கிடந்த ஆளுவலா, செத்தானுங்களா 2 பேரு. ஒன்னம்மாருக்கு எங்களுக்கு கத்தி மறையில தாலி கட்டுனாங்கோ. இன்னைக்கு வருஷம் 16 வாழி வந்து இன்னொரு வரமாங்கி வந்து 3 வருஷம் 6 மாசம் 6-7 காலத்திலே எங்களை தொட்டு பொழைக்கலையம்மா, நாங்க கன்னிகளியில நாங்க வரமாட்டோம்னு சொல்லிகளே. அருக்காணி தங்க நினைச்சா இந்த காராள பிராமணத்தை இந்த கவடச்சி வகுத்துல பிறந்து இன்னைக்கு செத்த வருஷத்துக்கு மங்கையும் கழட்ட மாட்டோம்னு சொல்லிவிட்டாலும் இவ்வளவு உசுரோட வச்சிருந்தா ஆகாதன்னு சொல்லி அங்க குதலே அங்க 6 அடி கொந்தலாவத்தொட்டு கோதி 1 மாசம் முடிச்சிருங்க அரக்கு மலைக்கு மத்தி எரியும். அங்கே வேக தொடலாக வரம் பெற்ற அருக்காரி தங்க எரியம்மா இன்னைக்கு வச்சாய் அவளாய் 2 ஈக்கரையாகி தகதவனை எரிச்சு முடியல கட்டும் தாலி போட்டம் மிஞ்சி அவ கட்டு மறுபடியும் அங்கே எரியாம இருந்தது. இங்க எடுத்து மடியில் கட்டி அருக்காணி தங்கம் என்ன விதம் அழுது போறாய் நேரம் வேலையிலே. இப்ப நங்கையம்மாருக்கு வீட்டுல போய் கூப்பிட்டாங்க, வள்ளின்ட்டாங்க. அரக்கு மாளிகையில எரிச்சு போட்டு அவ மங்களத்தும் இஞ்சியும் எடுத்து மடியில கட்டி தங்கா போறான். என்ன விதம் அழுது போறா இந்நேரம். அண்ணா உனக்கு சாளன்னு தடிக்கே, அண்ணா உனக்கு சந்தான தோப்பசி, அந்த சந்தான தோப்புக்குள்ளே சாய குறிஞ்சி உண்டு சாஞ்சிருக்கும் மேசையுண்டு சாயும் குறிஞ்சிக்கு சாஞ்சிருக்கும் மேசைக்கு உனக்கு சாமிதாளவு வாரி சந்தான தீர்த்தம் மருஞ்சாமிதாளவு கால சந்தான தீர்த்தங்காலை இந்த சாமுத்தாரத்து ராசம் மண்ணை ஆனாடு கோனாடு அழகு பொட்டி வாழ நாடு கட்டி ஆண்டம் மண்ணருகோ ஆனாடு ஓனாடு கட்டியாண்டம் மண்டருக்கு எடுத்து குடிக்காமே நீங்க ஏமனுங்க போனவியோ, ஏமனுங்க போனவியோ என்ற அழுது பொழுது போகையிலே அங்கே தவசு மலை மேல தவசு இருக்கிறார். இருக்கிற தவசு மலை மேல பெரிகாண்டியம்மா 1000 வருஷமா தவசு இருக்கிறான். அக்காண்டி மாதான்னு பேர் வாங்கி பாம்பு முகத்துல பிறந்ததுனால அக்காண்டி அம்மன்னு சொல்லி அவ 60 அடி தவசு. தவசு மேல என்ன விதம் இருக்கிறா
ஆணுன்னு தெரியாது ஒண்ணுன்னு தெரியாது 1000 வருஷமா தவசம் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு உடம்பே பிடித்த கீழ்பாதி ஆம்பளை மேப்பாதி பொம்பளை. அங்க போய் தவசு காட்டுல அழுதுட்டு போவையில அந்த அம்மாளுக்கு தவசுக்கு அழுது போச்சு. ஆனா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தி அழுதுட்டு போனா எல்லாரும் வந்து அட்டி பார்ப்பீங்களா 6 அழுதுட்டு போறாங்கன்னு. முதல்ல 6 விட்டா தெரியுமா? சிங்கம் பூளையும் முட்டா பூளையும் முட்டா அங்க சீரியாரும் கோட்டையுட்டா கோட்டையுட்டா ஆனா பூளையும் முட்டா பூளையும் முட்டா அவ அடிகாரன் அடியுட்டா கரையுட்டா காலு போட்டா காலு பாபுட்டா அவத போத்தாளாலும் முட்டா நாடு முட்டா போந்த மழை எடுத்து முட்டா அங்க வளரு வளத்துக்குள்ள வாக முட்டா. சிங்கப்புலி வந்து பார்த்துட்டு 6 மணி கேட்குது. அருக்காணி தங்கம் சொல்லி எழுதுறேன். நாங்கள் ஊஞ்சலூர் பட்டணம் முதலவாசம் பாத்தலூர் பட்டணம் 18 தலைவாசம் பொன்னி வளநாடு வீரமலக்காடு நான் இருந்து வரேன் தந்தவளா எங்க அண்ணன் படுகளத்தை பார்க்க போறோம்னு சொன்ன வந்ததெல்லாம் அழுதுட்டே நிக்குது. அடுத்தது 6 வரா பாம்புடுது. இன்னைக்கு நாகங்கோட பொடிக்கு இங்கோட பொடிக்கு தங்கத்துக்கு நல்ல பாம்பு தாளாட்டு தாளாட்டு அங்க திரியங்கோட பொடிக்கு கோட பொடிக்கு அங்க பில்லரன தாளாட்டு தாளாட்டு கொக்கு கோட பொடிக்கு கோட பொடிக்கு அங்க கோயில் வந்து தடந்து போட்டு தடந்து போட்டு அங்க மாடு கோட பொடிக்கு கோட பொடிக்கு அங்க மயில வந்து தடந்து போட்டு தடந்து போட்ட. அப்படி நானு எந்த மிருகம் அந்த ஆளு நின்றுட்டு போவே இல்லை. ஓனர் கோவம் வந்துட்டது. இப்ப இங்க இருந்து ஒருத்தனை போய் கரூர்ல பாட்டுவானா வந்து சொன்னா தானே அவ போனாலும் அங்கே எடுத்துட்டா. கடைசியா மெய்காப்பாளரா 2 பேரு மகாமணி படுகளக்காட்டுல ஒரு மகாமணி வீரப்பூர்ல ஒரு மகாமணி பொன்னிவள நாட்டில் இல்ல. 2 பேரும் காவல் சின்ன பெரிய மாதிரி சின்னமணி பெரிய முனி 2 பேர்த்தையுமே அக்காண்டி மாதாவுக்கு காவல் அனுப்பினான் ஈசன் பெருமான். அந்த அக்காண்டி மாதா சொன்ன மகாமணி கிட்ட ஏய் மகாமணி ஆரவர் மாநில பெண்டு இந்த படுகளக்காட்டுக்குள்ள போறோம்னு சொல்லி தவச கலைக்கிறாள். அப்பா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அது என்ன விதம் வந்து தெரியுமா? மண்ண காலத்து வேற மகாமுனி ஆண்டவானோ மண்ண காலத்து வேற மகாமுனி ஆண்டவானோ பேட்டி வேற ஆண்டவானோ மண்ண காலத்து வேற அல பேட்டி வேற அதாக இங்க வேற அனுபவம் கொண்டு வேற அலைகள் கொட்டையில கொடுத்து வர மகாமணி வந்து நிக்குது. பிண்டா மாட்டோம் மானத்தோசரம். இவ பாக்குறா நீ யாரப்பா? நான் என்ற உதவனை தேடி கண்ணம்மாரை தேடி படுகளம் போறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் மறிக்கிறீங்களே நீங்க யாருன்னு கேட்கும் போது மகாமணி சொன்ன நான் தான் மேசக்கார மகாம். இங்க போறேன் எங்க தாய் பெரியகாண்டி அம்மே தவசரிக்கிற அவ தவச கலைக்கிறதுக்கு வந்து ஆரவி மாநில பெண்டு நான் ஊஞ்சலூர் பட்டணம் முதலவாசம் பாத்தலூர் பட்டணம் 18 தலைவாசம் பொன்னிவள நாடு வீரமலக்காடு மசத்தருமன் குன்னுடையாங்குடையாம் பத்தமவோ தாமரக்க முடிச்சு வகுத்துல 21 வருஷம் தவத்தல பிறந்த அருக்காணி தங்கம்னு சொல்லி மகாமுனியும் அங்க போய் சேரலியப்பா. வந்தவி எல்லாம் அருக்காணி பார்த்து பார்த்து அழுதுட்டே நிக்கிறாங்க. ஒருத்தருமே போகல. இவ்வளவு கோபம் வந்துட்டது. துட்டா சிங்கத்தின் சாட்டையிட்டு இப்போ மாலையிட்டு அங்கமெல்லாம் தான் அடிச்சு அந்த ஆத்தான காளியவோ இறங்கி வந்து நிக்கிறா. ஆணுன்னு தெரியல பொண்ணுன்னு தெரியல. இவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அம்மா நானே என் பெத்து பொறப்புகளை காண போறேன். இடையில இத்தனை தடங்கள் வந்தா நான் என்னதான் பண்ணிட்டு கார்ல போனா ஒரு டயர் பஞ்சர் ஆகல 4 டயரும் பஞ்சர் ஆனா நான் எப்படியாயா போய் சேர்த்து அந்த கணக்கா கேட்கிறான்னா அவ சொன்னா நான் அக்காண்டி மாதாண்டு வேர் வாங்கி இன்னைக்கு வாசி வாம்பு பபத்துல வரமா பிறந்தவப்பா நான் ஈசம் பத்தினியா உனக்கு என்னதோ ஒரு வரம் கேட்டா அருக்காணி தங்கம் அழுது அழுவியிலே அவங்க அந்நீரனு முத்துப்பால் சோதரச்சு அருக்காணி தங்கமுத்து போய் சோதரிச்சு அக்காண்டி மேல பட்டதுடனே அவளுக்கு சாவந்தளிச்சதப்பா. அக்காண்டி மாதா சாவந்தளிச்சு ஈஸ்வரனம் போறக்கு வரம் வாங்கி நின்னா எப்படி நின்னா தெரியுமா? சிகப்பு சேலையில அக்காண்டி பெரியகாண்டி அவன் அழைக்கிறேன். எவத்துக்கு வேணா உழுகலாம் 6 வேணா ஆடலாம். உளுந்தா தயவு செய்து கைகால அடிபடாது உழுங்க. செவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்திலேறியாவடி வருவா. செவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்திலேறியாவடி வருவா.
வந்து உனக்கு என்ன வரமணி கேட்கும்போது அருக்காணி தங்கம் கேட்டா நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம். இந்த சிவலியும் பாலத்தில் 10 ஏக்கரா பூமி, பம்பு செட்டோட மோட்டரு, 1000 என்ன மரம் வேணும், எனக்கு 1000 பவுன் நகை வேணும்னு கேட்பா. ஆனா அருக்காணி தங்கம் என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணன்மார் இருவரையும் பார்க்க வேணும், பாத்தி எழுப்ப வேணும், எழுப்பியவங்கிட்ட நான் வரமாங்க வேணும் தாயே, எனக்கு சாக வர வேக சுடல் வரம் இருக்கு, எங்க அண்ணன்மாரை எழுப்பறக்கு எனக்கு வரந்தாண்டு கேட்கும் போது எங்க அக்காண்டி மாதா அந்த பேரான பெரியக்கா அந்த பெரியாண்டு சியம்மே மல்லாக்கப்படுத்தவளா அந்த மாசாடி தாயவளு ஈசனிடம் போராடி எழுப்ப வர வாங்கி வந்தா. வரமனிடம் போராடி அங்கேயா வாக்க மரம் வாங்கி வந்தா. ஈசன் கிட்ட போராடி பொன்னூசி பொஞ்சரடு வரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. யார் எழுப்பறக்கு? பொன்னரை எழுப்பறக்கு பொன்னூசி பொஞ்சரடு, சங்கரை எழுப்பறக்கு தங்கூசி தஞ்சரடு வரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. 2 பேர் 3.25 நாளைக்கு பேசுவாங்கன்னு சொல்லி வரம் வாங்கி கொடுத்துட்டு அக்காண்டி மாதா வானுலகம் போய் சேரும். எங்க அருக்காணி தங்கம் தலைமையில் சிலையிட்டு அன்னவதம் அழுது போறா இந்நேர வேளையிலே. அண்ணாயாடக்கு வெங்காலம் தோல் இருக்கோ, அண்ணாயாடக்கு வியாபாரம் சொல்லோ நீங்க இருக்கோ, அண்ணா எனக்கு வேசனாங்கோ தெரியாது, அண்ணா எனக்கு வெகு வேசனோளாகாது, அண்ணா இன்னைக்கு வெளியே கோரத்திமாவே அவ வேலை இருந்த குண்டறியோ, இன்னைக்கு வெங்காளம் துளசையோ, எனக்கு வரைஞ்சோ நீ மடியோ, எனக்கு வேசனம் தெரியுதுன்னா, எனக்கு வெகு வேசனம் ஆகுதுன்னா, அண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தாடு தோட இருக்கோ, அண்ணா எனக்கு ஒரு இருக்குன்னு சொல்லோ நீங்க இருக்கோ, அண்ணா ஐயோ அண்ணா அட சட்டாளா அட காராளா அடையம் பரப்பு குங்குமமே அடையம் பரப்பு சந்தனமே அடையம் பரப்பு நித்தியலமே நீ எப்ப பாப்படா. இன்னைக்கு சந்தக்கரத்திமாவே அவன் ஜாமத்துல குண்டறியோ, இன்னைக்கு சந்தான துணசையோ எனக்கு தருக்கு தோணுதப்பா, இன்னைக்கு சந்தனங்களாகுதப்பா. இப்படி அழுதுட்டு போவிலே அவளுக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு. இப்போ போய் எழுப்பினாத்தான் அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. ஏன்னா பொன்னூசி பொஞ்சாரடு இங்க இருக்குது. அழுது அழுது தொண்டை தண்ணி வத்திப்பான. இப்போ மஞ்சனால இருமுன்னா திருமண பக்கம் மாமாச்சாங்கோட்டமாக இருக்கிறீங்க தண்ணி கொடுக்குறக்கு. இந்த அத்துவனக்காட்டில் ஆறு இருக்கிறா, ஆறு கொடுப்பாங்க தண்ணி. இப்போ ஆறில் வந்து ஆண்டிகளுக்கு எல்லாம் தண்ணி கொண்டாந்து ஊத்துறீங்க கொடுக்குறீங்க குடிக்கிறக்கு. அவளுக்கு தொண்டை வத்தி போச்சு, சாகர நிலைமை ஆயிட்டா. மாயம்பெருமாள் பார்த்தா ஐயையோ இவ போய் எழுப்புனாத்தானு சங்கு சேவண்டி அவன் அடமானத்தை திருப்ப முடியும். ஏன்னா வரமாங்கின கதை சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி எல்லாத்தையும் ஈசங்கட்ட அடமானத்தில் வச்சுத்தான் இவளுக்கு வருஷம் 16 வாங்கி கொடுத்தது. அப்ப இதை திருப்பணும்னா இப்ப போய் சேரணும். மாயவன் அழைக்கிறங்கன்னு தேக்கிளை மேல் பள்ளி கொண்டதே இலை மாயவா, நாக்களை மேல் பள்ளி கொண்ட நாளவர கேசவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம கேசவா, இன்னைக்கு ஓடி உழந்த மலை ஓதி மலை பண்டுதா, வாடி உழந்த மலை பரந்தாம பண்டிதா, திருவேங்கட மலை விட்டு அப்பா மாயவா, அப்பா கேசவா, அப்பா ஓடிவா மாயவா, அப்பா கேசவா ஓடிவா என்ன தேடிவா மாயவா, அப்பா கேசவா ஓடிவா என்ன தேடிவா, தேக்கல பள்ளி கொண்ட தேக்கல மாயவா, பார்க்கடல் பள்ளி கொண்ட பரந்தாம கேசவா, கோயிவா அப்பா கோயிவா என்ன தேடிவா, அப்பா மாயவா மாயவா, அப்பா கேசவா அப்பா ஓடிவா என்ன தேடிவா மாயவா, அப்பா கேசவா அப்பா ஓடிவா என்ன தேடிவா. இப்படி மாயம்பெருமாள் என்ன பண்ற, இவ போய் சேரணும்னு சொல்லி ஓதி மலைப்பண்டு தரு ஒரு நாள் ஒரு ஓலை, பாதி மலைப்பண்டு தரு படிச்சார் ஒரு ஓலை, தேளி மலைப்பண்டு தரு திட்டார் ஒரு ஓலை, காளி மலைப்பண்டு தரு கணத்தார் ஒரு ஓலை, மாயம் பெருமானே மனசார பண்டு தானே, ஆயம் பெருமானே அருந்துளந்த பண்டு தானே, தேவி பெருமானே திட்டமுள்ள பண்டு தானே. மறைஞ்சிருந்து ஒரு அம்புட்ட பூவால தான் எழுதி இன்னைக்கு குண்டாம்பல்லம் குக்கி குடிச்சதுனால குக்குண்டா பல்லம்னு, அள்ளி குடிச்சதுனால அழுகுண்டாம்பல்லம்னு, எடுத்து குடிச்சதுனால எல்லுள்ளாம் மண்டம்னு பேர். அதுக்கு
அந்த குண்டாம்பழ தண்ணி இன்னைக்குமே எந்த ஒரு வறட்சியிலையும் வரலாத சொனையா தண்ணி ஊறுது அந்த தண்ணி. அந்த குண்டெல்லாம் பள்ளத்திலே குக்கி குடிச்சாளா அந்த மரையாவத்தம்மாவோ தண்ணி கண்டோன்னு இவளுக்கு அப்படி ஆயிப்போச்சு. அள்ளி 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 குடிச்சிட்டா. அள்ளி குடிச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள தோணுது, ஐயோ நாம அண்ணமார பார்க்க போறோமே. அங்க ஓனதுக்கு அப்புறம் அண்ணமாரு அடி அருக்காடி தங்கமே, நம்ம அப்பன் சேர்த்து வச்சானே 64,000 ஏக்கரா, மொத்த பொன்னிவள நாடு 64,000 ஏக்கரா, ரிஜிஸ்டர்ல இருந்தது எத்தனாயிரம் ஏக்கராவோ தெரியாது. அந்த 64,000 ஏக்கரா பத்திரத்தை கொண்டாந்தையா இல்ல அம்மா அருக்காடி தங்கா தாமரை அவனுக்கு போட்ட 5,000 ரூபாய் நகை கொண்டாந்தையா இல்ல நாங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறோமே அந்த அருக்க மாளிகை தங்க மாளிகை தங்க தொட்டிலே அதை கொண்டாந்தையான்னு கேட்பாங்களா? ஐயோ 3 நாள் 6 பொழுது ஆச்சே நாங்கள் செத்து, எங்களுக்கு தண்ணி தாபம் அடிக்குதே சாமி, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தியான்னு கேட்டா என்ன பண்ணுவோம்னு மனசுல நினைச்சு அருக்காணி தங்க என்ன பண்ணா தெரியுமா? இப்போ கன்னி பிள்ளை கூட்டிட்டு வாங்க, வயசுக்கு வராத ஒரு போட்ட பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு ஒரு அத்தக்காரி கூட வாங்க. பொன்னாளே காலை அஞ்சஞ்சா காலை அஞ்சஞ்சா புகழஞ்சு தலாலை அஞ்சஞ்சா காலை அஞ்சஞ்சா அஞ்சு போகும்பே வெள்ளிக்காலை அஞ்சஞ்சு காலை அஞ்சஞ்சு வயசுகாலம்மாவா தண்டக்காலை அஞ்சஞ்சு காலை அஞ்சஞ்சு நாளையாளம்மாவோ. அந்த பிள்ளைக்கு ஒரு சும்மாடு கொடுக்கு சாமி. சாமி கப்போரத்தை பார்த்து வை. சோடா 5 பாக்கெட் வேணும்னா சந்தனத்தை 5 பாக்கெட் கொண்டாந்துருக்குறா, அதை எடுத்துக்கிறா. நான் கன்னிமார் என்று சொல்லி இன்னைக்கு நான் போடுபாடு களத்தை போட்டெழுப்பும் போர் களத்தை அன்னம்பாடு களத்தை அருக்காணி போர் களத்தை நீங்க ஜூலை மாதத்திலே போட்டெழுப்புறக்கு காயேணி இந்த அருக்காணி ரூபம் கொண்டு 60-70 ஆடி வர வேண்டுமம்மா. இப்ப அருக்காணி தங்க தலை மேல சேலை போட்டு தலையில குடத்தை எடுத்து படுகளக்காடு போறான். இப்ப படுகளம் போறோம். உனக்கு அண்ணமார் அழைக்கிறேன் சாமி, எங்க வேணாலும் உங்களுக்கு கூப்பிடு, அந்த போட்ல இருந்து இந்த போட்டு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம்.
படுகளை முழுந்துட்டா கொண்டாந்து தெற்கு வடக்குல படுக்க வச்சிருக்கோம். ஒண்ணு மேல ஒண்ணு ஒழுகாம. படுகளை முழுவிட்டா கலசம் நம்பி எழுப்பிக்கலாம். சரியா? இறக்கி வாங்க. இந்த கப்போரா நீ படுகளை மேல வரைக்கும் எரியணும். யாரோ ஒருத்தர் ஒரு ஊர் பெரிய மனுஷன் கையில எடுத்து வச்சு தட்டத்தை ஒவ்வொரு கப்போரமா போட்டுவாங்க. தங்கம் படுகளம் மேல் சிலையிட்டு நம்மார் படுகளத்தை காண படுகள காடு நோக்கி என்ன எழுது போறாய் நேர வேளையிலே அண்ணா உனக்கு சாமோ கொடை எழுதிய நாங்க சந்தானத்து பேர் எழுதிய எங்க அண்ணா உனக்கு நான் ஜாம கொடை எழுதி சந்தனத்து பேர் எழுதி சந்தனத்து ராசமனையாருக்கு அணிவாரமோ நான் பாடி எழுது வாரேன் காடோ வெகு தூரம் அண்ணா அண்ணா இன்னைக்கு மானோ மனம் தெளிச்சா அண்ணன் மந்தையில போய் அடிக்கியா இன்னைக்கு கோழி மனம் தெளிச்சா அண்ணா குப்பையிலேயே போய் அடிக்கியா இந்த பாலி மக மனம் தெளிச்சா இன்னைக்கு பாங்கறத பக்கமும்பா பாங்கறதோ பக்கமும்பா அண்ணா அண்ணா உனக்கு கட்டுப்பாடு நான் அண்ணா அண்ணா உனக்கு சொல்லியோ சொல்லித்திருக்கும் சொல்லி நடவு போட்டிருக்கும் சொல்லி நடவு கொள்ளாத சொல்லி மடத்திருக்கும் தொடலமல்லி போத்திருக்கு நான் தொடலமல்லி வாட்டத்துக்கு அண்ணா அண்ணா நான் துவக்கம் நான் இருந்த துவக்கம் தெரியாம எனக்கு ஒரு துக்கம் வந்து சேர்ந்தது அண்ணா அண்ணா வளையோ வளர்த்திருக்கு வளர்டவு ஓட்டிருக்கு வளர்டவுக்குள்ளால மல்லி வளர்த்திருக்கு மயிலம்பு ஊத்திருக்கு அந்த மயிலம்பு வாசத்துக்கு அண்ணா நான் மயக்கம் பண்ணு நான் இருந்து மயக்கம் தெரியாத மாயோட வந்தது இன்னும் அழுதுட்டு படுகளக்காடு போயிட்டான். அங்க போய் பார்த்தா 5000 பேர் செத்து கிடக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்ல குப்பரம் கிடக்குது, மல்லாக்கம் கிடக்குது. அண்ணன்மாரு அந்த கூட்டத்துல மாண்டு படிச்சு போனாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா ஒரு தெய்வம் உங்களுக்கு துணை இல்லை. நீங்க மாரியா தலை கும்பிடல, மாகாளி தலை கும்பிடல, எல்லச்சாமி கும்பிடல, மனசார ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாலும் உங்க குலதெய்வம் வேற மனசுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நீ அவளை மனசு உருகுனீன்னா உன்ற நினைச்ச காரியம் பூரா நடத்தி கொடுப்பா. நல்ல காரியத்தை பூரா. பக்கத்து வீட்டுக்காரிக்கு தலையில் வெட்ட முழு வலுவு விட்டா விடுவோம். ஆக எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குளம் காத்த தெய்வம் அவி தெய்வம் மாறு மண்ணை பகிர்ந்த மது கரைச்சல்லாண்டி மனசுல நினைச்சு தாயே நீங்க இத்தனை படுகளும் குறுக்க மலாக்க கிடக்குது எங்க அண்ணமார ஆறுன்னு சொல்லும் போது அங்கே சொன்னாளா அங்கே பொன்னரு சத்த பக்கம் பொன்னழி மூத்து நிக்கி அந்த அங்கரு சத்த பக்கம் அந்த அக்கரளி மூத்து நிக்கி அத்தமுள்ள சத்த பக்கம் ஐவரளி மூத்து இருக்கு ஜாபகம் சத்த பக்கம் ஜாதி மல்லி மூத்து இருக்கு என்று சொல்லி வாய் முடியும். அங்க பொன்னரு மண்டடமா அங்கே பொன்னரையே ஊத்து நிக்கோ சங்கர் மண்டடமா அங்கரளி மூத்து இருக்கு அத்தமுள்ள சத்த பக்கம் ஐவரளி மூத்து இருக்கு. இன்னைக்கு சாமகம் சத்த பக்கம் இன்னைக்கு ஜாதி மல்லியே ஊத்து நிக்கோ. இப்ப படுகளத்துக்கு போடுற காலம் அண்ணன்மார்கள் அழைக்கிறேன். சாய் வந்தான்னா படுப்பு வைங்க, ஆடுனா ஆடுட்டு, உளுந்தா உளுந்தாதான், உழுகலினாலும் ஆடுனா ஆடுட்டு. சரியா? அட பொன்னார் பொன்னவர ஒருமையாத்த பொன்னரே அட பட்டான பழக்காரா அட
பாதகத்தி வெத்தமாவோ இன்னைக்கு வருஷம் 16 வாழி வந்து 100 பழம் ஆண்டு இன்னைக்கு சேர சோழ பாண்டியனே கட்டி இறந்தவனே அந்த குண்டாம்பலத்து தண்ணி குச்சி தண்ணி எடுத்து வந்தேன் அண்ணா அந்த வெள்ளாங்குளத்தை குமலும் போய் வெளிக்குமலி வந்த அண்ணா அப்பப்பா பொண்ணாரே அப்பப்பா பொண்ணாரே எட்டான பழமுள்ள சங்கரண்ணா உனக்கு மீசோடிக்கலையும் எங்கோட மாவளியை கட்டி எடுத்தவன் காரண பிராமணத்தை இன்னைக்கு காலையெட்டு கண்டெடுத்தாரா அண்ணா அண்ணா பொன்னாரே அப்பப்பா சங்காரி அப்பப்பா சங்காரி அப்பப்பா சங்காரி புடிச்சுட்டே இருந்தா படுகளம் முழுகாது விட்டாத்தா அது வந்து ஆடி உழுகு நீ கையில உடிச்சா எப்படி பாட்டுகளம் போடும் சொல்லு எல்லாரும் கையை விடுங்க தெற்கு வடக்குல மடிக்கு வைங்க ஒரு வருடத்து மேல ஒரு வடம் முட்டாது போடுங்க மேல முகத்து மட்டும் போடுங்க எல்லாருக்கும் போடுவாங்க பத்தாது முகத்து மட்டும் போடுங்க அடுத்த சாமி அத்தப்பழம் வாங்கித்தனே அவன் அரண்பாடி போல பணமரத்தை கும்பு கட்டிய இன்னைக்கு ஆனத்தோட அனுபவம் சாம்புகளே அதோ வார ஜாம்புக அவ இதோ வார ஜாம்புக கணக்குக்கு 3 படுகளை சின்னிடம் பெரியடம் சாம்புன்னு விழுந்தாச்சு நீ நாம அண்ணமாரில் எழுப்ப வேண்டும் ஆச்சா வீட்டுக்கு தூரமாகாத அம்மனியோ வயசானையோ வீட்டுக்கு தூரம் உதறு நின்றுவானையோ ஒரு 6 பேர் வாங்காயா வீட்டுக்கு உதற நின்னவையெல்லாம் வாங்க ஒரு 6 பேர் வாங்க வயசானை வாங்க தலைமை முக்காட்டு போடும் கொஞ்சம் பின்னால தள்ளி வச்சாங்க பின்னாடி தள்ளி வாங்க யார் வேணா வளர்ச்சிக்காரி வந்து நம்ம உத்தம வாங்க தாத்தா நீங்க
நீங்க வரல தங்கால், நீங்களும் தங்கால் ஒண்ணு தலைமை சொல்லி போடுங்க. இன்னும் ஒரு ஆள் பாருங்க, 6 பேர் பாருங்க. சாமி தங்கம் சோட பைக்கறி என் பின்னால வரணும், அதுக்கு பின்னால புள்ள வரணும், பிள்ளைக்கு பின்னால 6 கன்னிமாரு அழுது வரணும். 6 பேர் இருந்தா சரி. 1 2 3 4 5 6 7 கன்னிமாரு சாமி. இது எல்லாம் கண்ணி சேர்ந்தையா, ஒரு கண்ணி இது மொத்தம் 6 7 கண்ணி ஆச்சு. தலைமை முக்காட்டு போடுங்க, அவங்க கொப்பரி பாட்டு இருந்தா சொல்லி அழுதுட்டு வாங்க. தெரிஞ்சு பின்னாடி சும்மா தலைமை கழிச்சாங்க. ஒரு ஆள் தூக்கலாம் போதும், ஒரு 6 பேர் போதுவா இல்ல 6 பேர் கண்ணியோட 7 இருப்போம். சாமி நான் முன்னாள் அழுது போவேன், எனக்கு முன்னால கப்பூர தட்டு வரவனே, அதுக்கு பின்னால கண்ணி வரவனே, கண்ணிக்கு பின்னால 6 கண்ணி அழுதுவாங்க. இல்ல ஒரு தண்ணிகளுக்கு 3 சுத்து வரணும் படுகட்ட. சாமி தீர்த்தம் போடும் போது படுகளை துள்ளி எழுதும். ஆச்சா ஆம்பளைக்கு ஆம்பளை குடிக்கும், பொம்பளைக்கு பொம்பளை குடிக்கும். தீர்த்தம் போட்டு துள்ளுன்னா டப்புன்னு தூக்கிடுவாங்க. மாடி முடிஞ்சுன்னா மாடி 48 பாட்டு படிக்கும். சரியா? ஆமா, கைக்கு துடிச்சா தேர்ந்து தூக்கியாச்சு. இப்பெல்லாம் அவசரம் இல்லை, சொல்றேன் இல்ல தள்ளி வாங்க பாருங்க. இப்ப படுகளை பார்த்தாச்சு, அண்ணமாருங்க அல்ல பொன்னாரி போட்டாச்சு. இன்னைக்கு அண்ணமார்கள் எழுப்புறக்கு பொன்னார் கட்டி எழுதுறது. அங்க எப்படி எழுதுறேன்னா, பொன்னரையே கட்டியல்லோ பொன்னரளி பூமேலே பூவா தடுத்ததுங்க, அங்கே பொன்னோசி கொஞ்சம் போதி வருந்தியே. அண்ணா நீங்க கடிக்காது இன்னைக்கு அண்ணா நீங்க சாத்தியாரவழுதிய அந்த சரித்திரத்தை அண்ணா இன்னைக்கு கோயா பார்த்து பாடு. அண்ணா உனக்கு கோபா பிள்ளை நேரம். அண்ணா அண்ணா நீங்க கோயாளையோ அந்த குதிரம் வண்டி வாங்கியங்க, அந்த கோயா பார்த்து மாடு. அண்ணா அந்த கோயா பார்த்து மாடு இன்னைக்கு குதிரை வண்டி வாங்கியல்லோ. அண்ணா அண்ணா அது குறுக்கே வாடத்திருக்கு, அந்த கோயா பார்த்து மாடு இன்னைக்கு குதிரை வண்டி வாங்குறது. இன்னைக்கு ஒரு கோடை சொல்லி ஏற்பாடு. இன்னைக்கு அது ஒரு கோடை சொல்லி ஏற்பாடு. இன்னைக்கு நாங்க கொட்டி ஏற்படாது அந்த கோயமாடு விட்டதாமோ. இன்னைக்கு குழந்தை பறந்துட்டாரு, நம்ம குடும்பத்தை எதிர்த்துதாங்க. இன்னைக்கு சாமி வந்து மாடு, இன்னைக்கு சந்தானத்தை பிள்ளை நேரம், இன்னைக்கு சாமி வந்து மாடு சந்தானத்தை பிள்ளை நேரம். சக்கரம் சுத்தி சாஞ்சி மடுத்திருக்கு. இன்னைக்கு சாஞ்சி மடுத்த மாட்டேன், இன்னைக்கு ஒரு கருக்கு சொல்லி எழுப்பாரு. அண்ணா அண்ணா இன்னைக்கு ஒரு கருக்கு சொல்லி எழுப்பாரு. இன்னைக்கு நாங்க தட்டி எழக்கூடாது, இன்னைக்கு தட்டி எழக்கூடாது. நாங்க தட்டி எழக்கூடாது. அந்த மாடுபட்ட சாகும் இன்னைக்கு சாத மர சுத்தாவே நமக்கு சந்ததிய சுத்துதண்ணா. அடக்காரா அடப்பிராபடத்தையே இன்னைக்கு இந்த பால் படுகளத்தையே நாங்க அங்கவா ஒப்பறதே. அண்ணா அண்ணா என்று சொல்லியே அண்ணா அண்ணா என்று சொல்லி கொடுக்கல. அண்ணா அண்ணா என்று சொல்லி இன்னைக்கு அணவடுகளத்தே அறுக்க அடி போர்க்களத்தே, இன்னைக்கு தங்கம் படுகளத்தே தர்மம் உள்ள போர்க்களத்தே, இன்னைக்கு அண்ணமார எழுப்பவல்லோ, இன்னைக்கு உத்தமா வாசவியோ, இன்னைக்கு நாங்க ஏற்றம் அடியச்சா, நாங்க வீழ்மேல அடைச்சா போடுங்க, கண்டிப்பா போடுங்க. நாங்க அள்ளி தோச்சோமப்பா ஆசார தீர்த்தங்களே, சொல்லி தோச்சோமப்பா சமமான தீர்த்தங்களே, அண்ணமாரிக்கு தீர்த்தமே கையில் சொல்லி நீ யார் வேணும் தொலைக்கணும் புள்ள போட்ட போ. அண்ணா
அடைச்சு அண்ணா உனக்கு நீச துடிக்கலையா மிங்காமாவளியோ உனக்கு துள்ளி துடிக்கலையா துர்காமாவளியோ அண்ணா உனக்கு துணிகளவு பாடலையா வேணும் ஆறாருக்கு சாமி வந்தாங்க எல்லாரும் சேர்த்து மயக்கி சாமி இப்படி அண்ணமாரி எழுப்புனாங்க 3:45 நாளைக்கு வரம் வாங்கி அவங்க சொன்னாங்க மாண்டை தானப்பா மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தா போய் வாங்காது நம்ம தங்காய் வச்சிருந்தா அருக்காணி தங்க நாங்க வாங்கிட்டு வந்த வருஷம் 16 வாழை கட்டும் நாங்க போய்தான் சேர வேண்டும் சொல்லி அண்ணமாருக்கு போகும் அருக்காணி தங்கம் இல்ல அண்ணமாரி வரும் சாம்பு கிழமை அத்தவள்ள மைத்தனமும் வாழவும் போய் போனாங்க அருக்காணி தங்கம் என்ன பண்ணா தெரியுமா நாமளா இருந்தா சொத்து பத்து கிடக்கு கட்டி எல்லாம் நினைச்சிருப்போம் திரௌபதி 5 மட்டும் தீ குளிச்சா திரௌபதி தாயி 5 மட்டும் தீ குளித்தா சீத தாயி 1 மட்டும் தீ குளிச்சா ஆனா காராள பிராமணத்தை அருக்காணி தங்க 6 மட்டும் தீ குளிச்சு 6 கண்ணியோட 7 கண்ணியா இன்னைக்கு சாமுண்டி தாயா இன்னைக்கு 7 கண்ணிகளா இருந்து வார்த்தை வர கொடுத்து வாக்கடத்தை எடுத்து காராள மக்களுக்கு அள்ளி வர கொடுக்க ஆண்டவனோட சந்நிதியில் போய் சேர்ந்த மங்களோ மங்களோ மங்களம் பாடி வந்து ஓதி வச்ச குருவை ஒரு நாளும் நான் மறவேன் பாடி வச்ச குருவை என்னாலும் நான் மறவேன் அம்மவராசனே உயிருள்ள வரைக்கும் நான் மறவே பாட்டால் பாட்டெடுத்து பாதகத்தி வெத்தமவே ஆனால் பாட்டெடுத்து அறுபத்தி வெத்தமவே இன்னைக்கு அருக்காணி தங்கங்க அதை உடைச்சு இன்னைக்கு இந்த கப்பூரம் மேலாடிட்டு வந்த கதையே வந்தபடி உள்ள கதையை உள்ளபடி எங்க ஓதி வச்ச குருநாதர் சொல்லி கொடுத்தபடி நான் பாடி கொடுத்தேன்